அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு நம்ம அடுப்பக்கமே போக மாட்டோம். ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி தாங்க, யார் வேணால் ட்ரை பண்ணலாம். பசங்க கூட ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் செம்ம எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபில்லிங்காக பிஸ்கட் எடுத்திருக்கேன். மேரி பிஸ்கட்டும் போர்பன் பிஸ்கட் எடுத்திருக்கேன். க்ரீம் பிஸ்கட் ஒன்று, நார்மல் பிஸ்கட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓரியோ கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. க்ரீம் பிஸ்கட்டும் இருக்கணும், நார்மல் பிஸ்கட்டும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் தான் பேலன்ஸ் ஆகும். ஃபுல்லாகவே க்ரீம் பிஸ்கட் எடுத்திங்கன்னா ஃபில்லிங் வந்து அவ்வளோவா டேஸ்ட்டு இருக்காது. இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி எடுக்க சொல்கிறேன். ஒரு 5 போர்பனும் 6 மேரிகோல்டு பிஸ்கட்டும் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை உடச்சி போட்டு நம்ம அரைக்க போகிறோம். கோர்ஸாக நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போர்பன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் நீங்கள் ஓரியோ எடுக்கலாம், உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கட் தான் இருக்கணும் இல்லை, எந்த பிஸ்கட்னா எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி க்ரீம் பிஸ்கட், நார்மல் பிஸ்கட் ரெண்டுமே இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் நான் நட்ஸ் சேர்க்க போகிறேன். நான் இதில் பாதாம் சேர்க்குறேன். நீங்கள் நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம். நிலக்கடலை எடுத்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. பாதாம் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் முந்திரி கூட எடுத்துக்கலாம். எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் குறை நச்சுட்டு வந்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நட்ஸ் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நான் இன்றைக்கி சாக்லேட் இருக்கு இல்லையா, டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் இல்லைனா மில்க் சாக்லேட் காம்பவுண்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மில்க் சாக்லேட் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து டபுள் பாயிலரில் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாம் சேர்ந்து வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வரணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரணும் பாருங்கள். எல்லாம் சேர்ந்து வந்துச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது கை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது. இப்போது நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சுக்கலாம். இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பிஸ்கட் பேக்கெட்லாம் வாங்கினா 2-3 சாப்பிட்டுட்டு மிச்சம் அப்படியே லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த பிஸ்கட்டில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் அந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், செட் ஆகிறதுக்காக. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. நம்ம சாக்லேட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சூப்பராகவே செட் ஆகி வந்துடும். இதை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இது மாரி நம்ம சாக்லேட் கோட் பண்ண போகிறோம். அதுக்காக இன்னொரு சாக்லேட் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மைக்ரோவேவில் தான் மெல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டபுள் பாயிலருக்குலாம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். நம்ம செஞ்ச உருண்டைகளை சேர்த்துட்டு சாக்லேட் ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு வச்சுருக்கேன், அதில் நம்ம சேர்த்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டுமே நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே பட்டர் ப்ளூ போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், செட் ஆகிறதுக்காக. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதுமாரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி பட்டர் ப்ளூ போட்டு வச்சுருக்கேன். இதை மாதிரி லைன்ஸாக போட்டுக்கலாம், அது பார்க்கவும் அழகாக இருக்கும். எல்லா பக்கமும் போட்டு வச்சுக்கலாம். இதே ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், மேலே போட்டது நல்லாவே செட் ஆயிடுச்சு. கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் கத்தியால் இந்த மாதிரி
எடுத்துடலாம். நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். பார்க்க அழகாக இருக்கணும்னா இது எடுத்துருங்க. எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு இருக்க மாட்டாகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.